ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அவன் ரிலேட்டடாக ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் எந்த மாதிரியான அவன் வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவன் வாங்கின உடனேயுமே ஃபஸ்ட்டு உங்களோட மேனுவலில் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களோட அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது படிச்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக உங்களோட அவனை ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோவேவ் மோட் பற்றி பார்க்கலாம். இந்த மோடில் நம்மளோட ஃபுட் எப்படி குக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் உள்ள மாலிகுல்ஸை மைக்ரோவேவ்ஸ் வைப்ரேட் பண்ணும். அப்படி வைப்ரேட் பண்ணுறதுனால தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் மூலமாக தான் நம்மளோட ஃபுட் குக் ஆகுது. எந்தெந்த மாலிகுல்ஸ் மைக்ரோவேவ்ஸ் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், ஃபேட், சுகர் இந்த 3 மாலிகுல்ஸ் தான் மைக்ரோவேவ்ஸ் அப்சர்வ் பண்ணும். இது என்ன மாதிரியான எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 கையும் தேய்க்கும் போது லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரியே தான் மைக்ரோவேவ்ஸ் நம்ம ஃபுட்டில் உள்ள மாலிகுல்ஸை வேகமாக வைப்ரேட் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷன் உண்டாகுது. அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பவர் லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மைக்ரோவேவ் பவர் அப்படின்ற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது 100, 90, 80, 70, 60 அந்த மாதிரி நிறைய பவர் லெவல் காமிக்கும். இது ஒரு அவனுக்கும் மாறும். இப்போ ஒரு சில அவனில் பார்த்தீங்க அப்படின்னா 1200, 900, 800, 700 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு சில அவனில் பார்த்தீங்க அப்படின்னா 10, 9, 8, 7 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில ஃபுட்டை ஹை ஹீட்லேயும், ஒரு சில ஃபுட்டை லோ ஹீட்டு, ஒரு சில ஃபுட்டை மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுவோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறைய பவர் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைக்ரோவேவோட அவுட்புட் பவரை தான் மென்ஷன் பண்ணுது. இப்போ அவனோட மைக்ரோவேவ் அவுட்புட் பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸு. இதே மாதிரியே உங்களோட அவனோட மைக்ரோவேவ் அவுட்புட் பவர் எவ்வளோ அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அவன்லேயும் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இல்லை. பெரிய அவன் அப்படின்னா அதில் ஹை பவர் கொடுத்துருப்பாங்க. சின்ன அவன் அப்படின்னா கம்மியான பவர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட அவனில் அதிகமான அவுட்புட் வாட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுட் சீக்கிரமாக குக் ஆகிடும். இதே கம்மியான அவுட்புட் பவர் அப்படின்னா ஸ்லோவாக தான் குக் ஆகும். இப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் ஒரு ரெசிபியை குக் புக்கில் பார்க்குறீங்க. அதில் ஹை பவரில் 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த அவனோட மேக்ஸிமம் பவர் 1100 வாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட அவன் 700 வாட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அவனில் 5 மினிட்ஸில் குக் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைம் கன்வர்ஷன் சார்ட் கொடுத்துருக்கேன். இந்த டைம் கன்வர்ஷன் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா பவர் கன்வர்ஷன் அப்ளிகேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ரெசிபியோட டைம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இப்போ நீங்கள் உங்களோட பவர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ரெசிபியோட பவர் அப்புறம் டைம் இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ டைம் வைக்கலாம் அப்படின்றத காமிக்கும். இப்போ நம்மளோட அவனில் 7 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றது காமிக்குது. இதுதான் உங்களோட ரெசிபியோட டைம். அப்படி இல்லைன்னா சொன்ன டைமுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குக் ஆயிருச்சா அப்படின்னு. குக் ஆகலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களோட ரெசிபி எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பவர் லெவல் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது உங்களோட ஃபுட் ஈவனாக குக் ஆகாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேம் லெவலில் மைக்ரோவேவ்ஸ் அப்சர்வ் பண்ணாது. ஒரு சில ஃபுட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும், ஒரு சில ஃபுட் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதனால ஈவனான குக்கிங் நமக்கு கிடைக்காது. ஈவனாக குக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மைக்ரோவேவில் குக் பண்ணலாம். கண்டிப்பாக பெரிய பீஸாக தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியம் பவரில் கொஞ்சம் அதிக நேரம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம பவுலில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அப்போ நமக்கு ஈவனாக குக் ஆகும். உங்களோட ஃபுட்டில் பெரிய பீஸ் சின்ன பீஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா
சின்ன பீசஸ்லாம் அடியிலையும் பெரிய பீசஸ்லாம் அவுட்டர் சர்ஃபேஸ்லேயும் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் வந்து கொஞ்சம் ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரியே நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு 2 டைம் 3 டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஈவனாக குக் ஆகும். நம்ம வந்து மைக்ரோவேவ்லேருந்து ஃபுட்டு வந்து வெளியில் எடுத்த உடனேமே சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து ஒரு சில இடங்களில் குக் ஆகலை அப்படின்னா வெப்ப கடத்தல் மூலமாக நம்மளோட ஃபுட் வந்து மற்ற இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி குக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே மைக்ரோவேவ் சேஃப் செராமிக் அல்லது கிளாஸ் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பவுல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் நம்மளோட ஃபுட்டோட ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பிளாஸ்டிக் பவுல்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவ் மோடில் குக் பண்ணும்போது மெட்டல் பவுல்ஸோ மெட்டல் பிளேட்ஸோ எதுவுமே வைக்கக்கூடாது. அதே மாதிரியே செராமிக் பவுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பவுல்ஸில் வந்து மெட்டலில் லைன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள பவுல்ஸையும் நம்ம மைக்ரோவேவ் மோடில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம கிரில் மோட் பற்றி பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. அது ஹீட் ஆகும்போது வர ரேடியேஷன் மூலமாக தான் நமக்கு வந்து ஃபுட் குக் ஆகுது. இந்த மோடில் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஹீட் வந்து நம்மளோட ஃபுட் சர்ஃபேஸ் மேலே படுறதுனால இதில் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால இதில் வந்து நம்ம ரொம்ப தின்னான ஸ்லைசஸ் மட்டும் கிரில் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஹீட் வரதுனால இதை வந்து நம்ம ப்ராய்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரில்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஹீட் வரும். இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி குக்கிங்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் டிக்கா, சிக்கன் கபாப், வறுவல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம். பட் டைரெக்டாக நம்ம இதில் கிரில் பண்ணும்போது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால நம்ம எப்போவும் கிரில் பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மைக்ரோவேவ் மோடில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரில் ஆப்ஷன் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அதே மாதிரியே நம்ம கிரில் பண்ணும்போது எப்போவும் கிரில் ஹீட்டருக்கு பக்கத்துலேயே நம்மளோட ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கீழாக வச்சிட்டோம் அப்படின்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மைக்ரோவேவ் கிரில் மட்டும் இருக்கிறவங்க காம்பினேஷன் மோட் யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட காம்பினேஷன் மோட் 1, 2 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காம்பினேஷன் 2ல் குக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐஎஃபியில் வந்து நான் சொல்கிறேன். ஐஎஃபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதில் வந்து காம்பினேஷன் 1, காம்பினேஷன் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. காம்பினேஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% மைக்ரோவேவ், 70% கிரில்லு. காம்பினேஷன் 2 வந்து 55% மைக்ரோவேவ், 45% வந்து கிரில்லு. இப்போ வந்து நீங்கள் பெரிய பீசஸ்லாம் கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா காம்பினேஷன் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பீசஸ் தான் கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா காம்பினேஷன் 1 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காம்பினேஷன் மோட் செலக்ட் பண்ணிட்டோம்னா மைக்ரோவேவ் கிரில் இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து குக் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் ஓடிஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக்கிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து கிரில் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கன்வெக்ஷன் அவன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கன்வெக்ஷனில் குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கிரில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரியே வெளிப்பக்கம் வந்து நமக்கு கிரில் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ கிரில்லில் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். நம்ம அடுத்தது நம்ம பேக்கிங் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ட்ரை ஹீட்டில் இன்டைரக்டாக நம்மளோட ஃபுட்டை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணுவோம். அதுதான் வந்து பேக்கிங். பேக்கிங்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்க முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஹீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரீஹீட்டுக்கு நம்ம ரெகுலர் குக்கிங்கில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்ம தோசை செய்யறதுக்கு முன்னாடி தவாவை வந்து ஹீட் பண்ணுவோம். அதே மாதிரியே பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். சப்போஸ் நம்ம எண்ணெய் காயாமையே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பஜ்ஜி ஒழுங்காக வராது. அப்படி இல்லைன்னா வேகாமல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே தான் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக்கிங் வந்து கரெக்டாக வராது. நம்ம வந்து எப்பயுமே பேக்கிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் பேக்கிங்கோட எண்டு வரைக்கும் இருக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம குக்கீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சரில் தான் சுகர், ப்ரோட்டீன் எல்லாம் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உள்ளார வந்து டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக 180 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்.
180 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே குக்கீஸில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே போயிடும். அதனால நமக்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும்போது ரியாக்ட் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சர் வந்து இருக்காது. அதனால குக்கீஸ் வந்து ஹார்டாயிரும். இப்போ வந்து ப்ரீஹீட் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வர மாடர்ன் அவன் எல்லாத்துலேயுமே ப்ரீஹீட் ஆப்ஷன் கம்பைண்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்வெக்ஷனில் 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பீப் சவுண்ட் வரும். இப்போ வந்து நம்மளோட மிஷினோட தெர்மோஸ்டாட்டில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் அல்லது கேக் எது வைக்கிறீங்களோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு டைம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம 4 to 5 மினிட்ஸில் பீப் சவுண்ட் வருது இல்லையா, அது வந்து கரெக்டான டெம்பரேச்சர் தான் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொரு அவனுக்குமே மாறும். ஒரு சில அவனில் வந்து அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு சில அவனில் அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஒழுங்காக குக் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவன் தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் இருக்குது. இது இன்ஸ்டண்ட்டாக வந்து ரீடிங் வந்து காமிக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட அவனில் 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு தெர்மோமீட்டர் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்ததும் தெர்மோமீட்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வச்ச டெம்பரேச்சர் கரெக்டாக ரீச் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் 180 டிகிரி செல்சியஸ் வருது அப்படின்றத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 7 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் அவனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் கேக் எது வேணாலும் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பியும் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும். இதுதான் வந்து பேக்கிங்கோட ப்ரொசீஜர். இப்போ வந்து நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இது வந்து ஒவ்வொரு அவனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களோட அவனை வந்து நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அடுத்தது நம்ம ஓடிஜியில் பேக் பண்ணும்போது 2 ஹீட்டருமே செலக்ட் பண்ணியிருக்கணும். பேக்கிங் பண்ணும்போது அதில் வந்து லோயர் ஹீட்டர் தான் வந்து நமக்கு மெயினாக பேக் பண்ணும். மேலே இருக்கிற ஹீட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அப்பர் சர்ஃபேஸ் வந்து ப்ரௌனிங் ஆகிறதுக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து க்ரில் பண்ணும்போது மட்டும்தான் மேலே இருக்கிற ஹீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம பிஸ்கட் பண்ணணும் அப்படின்னா லோயர் ஹீட்டர் மட்டும்தான் ஆன் பண்ணணும், அப்பர் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டீங்க. டெம்பரேச்சர் டைமிங் எதுவும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் உங்களோட ஃபுட் வந்து ஓவராக குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கன்வெக்ஷன் அவன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நம்ம 15லேருந்து 25 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து கம்மியாக வச்சுக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் சைஸ். ரெசிப்பியில் என்ன பேன் சைஸ் சொல்லியிருக்காங்களோ அதே சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சர் டைமிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது வந்து டார்க் கலர் பேன் யூஸ் பண்ணினீங்கன்னா ஒரு 15 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா டார்க் கலர் வந்து ஹீட்டை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். அப்படி இல்லை என்னோடய ஃபுட் வந்து அண்டர் குக் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா கரெக்டான டைமுக்கு முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா சொன்ன அளவை விட அதிகமாகவோ பேனோட சைஸ் வந்து சின்ன சைஸ் அளவாக எடுத்திருந்தீங்கனாலும் அந்த மாதிரி ஆகும். பேக்கிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வராது. அதனால உங்களோட அவனை வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இனிஷியலாக கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாங்க எக்ஸ்பர்ட்டு. இப்போ வந்து நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னொரு வீடியோஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம இன்னொரு வீடியோவில் கேக்குக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் என்ன கேரக்டர்ஸ் இருக்குது, எப்படி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.